பொங்கல் செலிப்ரேஷனை வச்சுட்டு 1 வீக் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு. பாப்பாக்கும் அன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். கொழுக்கட்டை சாப்பிட்றியான்னு கேட்டேன். சாப்பிட்றேன்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொழுக்கட்டைக்கு மட்டும் மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். நெய்யில் மட்டும் தேங்காய் வந்து வறுத்து சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சு பால் ஷேப்பில் உருட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இது கூடவே டேட்ஸும் நட்ஸும் கொடுத்து விட்டேன். எதுவுமே சாப்பிட்டு வரல. ஸ்கூல்லேயே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணி பொங்கல் கொடுத்துருப்பாங்க போல். அவள் இந்த ஸ்நாக்ஸை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டா. கரெக்டாக 8 மணி ஆனோடனே பாப்பாவை கிளப்பி ரெடி பண்ணி விட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. லஞ்சு வந்து சிம்பிளாக சாம்பாரும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங் மேலே தான் சாமி கும்பிட்றதுக்காண்டி கொஞ்சமாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். வைகுண்ட ஏகாதசினால வீட்லேயும் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் குக்கரில் பொங்கலுக்கு அரிசியும் பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கரைச்சல் ஊற்றிட்டு நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டு பொங்கலை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.